மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். டைட்டில் பார்த்தோன்னே யோசிச்சிருப்பீங்க, என்னடா கமலஹாசன் ரசிகையாக மம்தா பானர்ஜி மாறிட்டாங்களா, எடியூரப்பா மாறிட்டாரா, என்னடா இது புது கதையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வந்து உண்மை கதை. இதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொடர்ந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த குணா படத்தோட பாட்டு ஹிட்டாக இருக்குது. அதனால் பலரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டை வந்து பார்க்குறது பல லட்சம் வியூஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த குணா பாடலை. அப்போ குணா பாடலை பார்க்கும்போது என்னடா கமல் லூஸ் மாதிரி இருக்கிறாப்புல, வித்தியாசமாக இருக்காப்புல அப்படின்னு உடனே அந்த படத்தை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அந்த வகையில் வந்து மம்தா பானர்ஜி கமலஹாசன் படத்தை பார்த்து ஒரு லைன் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரில. ஆனால் நடந்த சம்பவத்தை பார்த்தா மம்தா பானர்ஜி நிச்சயமாக அந்த படத்தை பார்த்துருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குணா மஞ்சுமல் பாய்ஸ் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. என்னடா இப்படி ஒரு படமா, இப்படி ஒரு படமா அப்படியே இப்போ அந்த டாக் இருக்கும்போது அந்த குணாவும் உள்ள வருது. குணாவை அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து மம்தா பானர்ஜி நெத்தியில் ஒரு வெட்டு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மீம்ஸ் எல்லாத்துலையும் பார்ப்பீங்க, இங்கேருந்து ஒரு ரத்தம் அப்படி வடிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அப்படி படுத்துருக்க மாதிரி வந்தது. இது என்ன நடந்துச்சு? ஆனால் ஒருத்தன் சொல்கிறான் தள்ளி விட்டான், கீழே தள்ளி விட்டாங்கன்றாங்க. இன்னொருத்தன் சொல்கிறான் காங்கிரஸ்காரங்க தள்ளி விட்டாங்கன்றாங்க. இன்னொருத்தன் சொல்கிறான் பிஜேபிக்காரன் பிடிச்சி தள்ளி விட்டான்றான். இன்னொருத்தன் சொல்கிறான் கார் ஆக்சிடென்ட்றான். என்ன நடந்துச்சுன்னு அவங்களும் சொல்லலை. இந்த படம் மட்டும் உலாவது, ஏஎன்ஏல வருது, யூஎன்ஏல வருது, எல்லாத்துலேயும் வருது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எவனுக்குமே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குணா படத்தில் வந்து கமலஹாசன் நெத்தியில் சுட்டுருவாங்க. சுட்டோன்னே இங்கேருந்து எப்படி ரத்தம் வடியும். அதே மாதிரி ஒரு காட்சியை அரங்கேற்றி இருக்கிறார். யாருன்னா மம்தா பானர்ஜி. ஏன்னா எப்போவுமே அவர் ஒரு சீனை போடுவார் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணார்னா, போன எலெக்ஷன் டைமில் காலை உடச்சி காலை விரித்து படுத்துருந்து அந்த கட்டோடு படுத்துறது, மக்கள்கிட்ட வந்து ஐயோ பாவம் தீதி இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு அடித்து மாசாக ஜெயிச்சாப்பில். அதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி கீழே விழுந்து என்னால் நடக்க முடியலன்னு இடுப்பில் பெல்ட்டை போட்டு கழுத்தில் ஒரு இது மாதிரி போட்டிருந்தாப்புல, நெக் பேண்ட் மாதிரி போட்டு, அதெல்லாம் இப்போ தூக்கி போட்டாப்புல, மறந்துட்டாப்புல என்னன்னு தெரில. நெக் பேண்டை போட்டு ஒரு சீனை போட்டு அதுக்கு முந்தின எலெக்ஷனு. இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா குணா படத்தை பார்த்துருக்காப்புல போல். அதே மாதிரி குணா கமலுக்கு எப்படி அடிபட்டுச்சோ அதே மாதிரி ரத்தம் வடியுது. அப்போ இந்த படத்தை பார்த்துருக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ரசிகராக மாறி இருக்கிறார். ஏன் இந்த கான்செப்டை நம்ம கையில் எடுக்கக்கூடாது? நீங்கள் இங்கே கன்னத்தில் அடிபட்டுச்சுன்னா எவனும் பிரச்சனை, ஏதோ இடிச்சிருக்கு போல், இல்லை கையில் ஏற்கனவே கட்டு போட்ட சீனை முடிச்சாச்சு. ஃப்ராக்சர் ஏற்கனவே போன கால் உடஞ்சுன்னா கேலி பண்ணுவாங்க. போன டைம் கால் உடஞ்சி, இந்த டைம் கை உடஞ்சுன்னா அது வெளியில் தெரியாது. அப்போ ரத்தத்தோடு தெரியணும், மக்களோட வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா அந்த குணா ஸ்டில்லை பார்த்து அந்த அம்மா பார்த்துருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது. அப்போ வந்து கமலோடைய புகழ் வந்து அங்கேயும் பரவி இருக்குது. கமல் வந்து அன்னைக்கு எடுத்த படம் இன்றைக்கி யாருக்கும் உதவுது பாருங்கள் எலெக்ஷனில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடியூரப்பாவும் இந்த கமலஹாசன் படங்களை தொடர்ந்து பார்த்துருக்காரா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குணா 2 வந்து மம்தா பானர்ஜி எடுத்துட்டாங்கன்ற மாதிரி வச்சுக்கலாம், ரைட்டா? இப்போ வந்து அடுத்து வந்து மகாநதி 2 அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எடியூரப்பா ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி படத்தை எடியூரப்பா பார்த்து தொலைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அந்த படத்தில் வந்து ஏன்னா கமலோடைய புகழ் வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டே வருது. அவர் படங்கள் எப்போவுமே எல்லாமே சொல்லுவாங்க, இன்றைக்கி ஓடாது, கமலை வச்சு படம் எடுத்து இன்றைக்கி ஓடாது, 20 வருஷம் கழிச்சு ஓடும், 15 வருஷம் கழிச்சு டிவியில் அதிகம் பேர் பார்ப்பாங்கன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இந்த அன்பே சிவம் படம்லாம். அதே மாதிரி இந்த படத்தை இந்த ஆள் பார்த்து தொலைச்சிட்டாரா என்னன்னு தெரியல எடியூரப்பா. அந்த படத்தில் அதே மாதிரி தான் 70 வயசு 80 வயசில் ஒரு தொழிலதிபர் இருப்பான். இளம் குழந்தைய ஒரு 14 12 வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணிடுவான். அதே காட்சியை தான் எடியூரப்பா பண்ணியிருக்காப்பு. ஏன்னா அதில் 14 வயசு, இதில் 17 வயசு பிள்ளைய பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து போக்சோ சட்டத்தில் இது பண்ணியிருக்காரு. என்னென்னா இதே மாதிரி சீன் தான், அந்த மகாநதி படத்தில் வர மாதிரியே சீன் தான். சந்திக்க வருவாங்க, அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து நாசக்காடுபடுத்தி இப்போ மாட்டியிருக்காரு. கரெக்டாக மாட்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே போக்சோ சட்டத்தில் போட்டால் இன்னும் 2 நாளில் தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனவே வந்து கமலோடைய படங்களும் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து எப்படி ஃபேமஸ் ஆகுது பாருங்கள். என்ன இருந்தாலும் நம்ம தமிழன்ற வகையில் பெருமைப்பட்டோம். ஏன்னா அன்றைக்கே வந்து இப்படிலாம் நடக்குன்ற மாதிரி, இப்படிலாம் நடந்தால் இப்படிலாம் நடக்கலான்ற மாதிரி படங்களை எடுத்து வச்சுருக்காரு கமல். இன்னும் கமலோட நிறையா படங்கள் இருக்குது, சரியா? அந்த படங்கள்லாம் வெளியே வரும்போது இந்திய அரசியல்வாதிகள் அதெல்லாம் அடாப்ட் பண்ணி அவர்கள் ஒரு நாடகத்தை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த மஞ்சுமல் பாய்ஸ் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து கமலுக்கு ஒரு பெரிய 3ஆம் கட்ட டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த குணா படமும் போயிட்டுருக்கு, குணா 2 அக்கா எடுத்துட்டாங்க. இப்போ எடியூரப்பாவும் மகாநதியை தூக்கி அதே மாதிரி ஒரு சீன் 80 வயசில் ஒருத்தன்
17 வயசு பிள்ளையை வந்து இது மாதிரி நாசப்படுத்திட்டான்ற காட்சி அப்படியே அந்த எடியூரப்பா ரியலாக நடத்தி காட்டியிருக்காரு முதலமைச்சராக இருந்தவர். ஸோ எனவே எடியூரப்பா இன்னும் சில நாளில் 2-3 நாளில் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ அப்பான்னு கதறாங்க. சிபிசிஐடி போய் விசாரிச்சிருக்கு. நான் ஒன்றுமே பண்ணலை, ஹீலிங் பண்ணேன் அப்படின்றாரு. ஹீலிங் எதுக்கு? அவங்க அம்மா அப்பா வெளியே உட்கார வச்சு அந்த பிள்ளையை கூப்பிட்டு தனி ரூமில் எதுக்கே நீ ஹீலிங் பண்ணுற அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கலாம் சிபிசிஐடி. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு தெரியல. எனவே வந்து ஏற்கனவே எடியூரப்பா மேலே நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே சில ஃபோட்டோக்கள்லாம் வெளியில் வந்துச்சு. இடுப்பை கிள்றது, முகத்தை கிள்றதுன்ற மாதிரிலாம். சரி, அதெல்லாம் சரி பெரிய மனுஷன் ஏதோ பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஆன்டிஸாக இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 18 வயசு கீழே இருக்க பொண்ணு அப்படின்றதுனால இந்த மகாநதி மகாநதி படத்தில் அவர் பிடிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வேறு மாதிரி போகும்போது எப்படியா இருந்தாலும் எடியூரப்பாவை தூக்குறது உறுதி அப்படின்னு சொல்லி கர்நாடகாவிலேருந்து வர தகவல் சொல்லப்படுது. எடியூரப்பாவை தூக்குறாங்களோ இல்லையோ, அவரை வந்து போக்சோவில் வந்து எஃப்ஐஆர் போட்டதுனால டோட்டலாக பிஜேபியை தூக்குறாங்க கர்நாடகாவிலேருந்து. அது உறுதியாகிடுச்சு. எப்படியும் எடியூரப்பானால் வளர்ந்த பாஜக எடியூரப்பானாலே அழிய போகுது அப்படின்றத சில நாட்களில் பார்க்கலான்னு யார் சொல்கிறா? நம்ம சொல்லலை, கர்நாடகா காங்கிரஸார் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. எப்படி வந்து இவ்வளோ நாள் வளர்த்து இந்த கட்சியை ஒரே நிமிஷத்தில் சீனை முடிச்சிட்டாங்களே. நீ ஜி வந்தாலும் சரி, சின்ன ஜி வந்தாலும் சரி, ரோட் ஷோ நடத்தினாலும் சரி, நீங்கள் கர்நாடகாவில் புகுந்து வந்தாலும் சரி, பிஜேபி ஆட்டம் முடிந்து விட்டது கர்நாடகாவில் அப்படின்றத கரெக்டாக செக் வச்சுருக்காரு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் சேர்ந்து. அருமையான காய் நகர்த்தல். நிச்சயமாக கர்நாடகாவில் இந்த முறை பாஜக வாஸ் அவுட் ஆகிறதுக்கு எடியூரப்பாவே காரணமாயிட்டார் அப்படின்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல். எனவே வந்து அடுத்து கமல் படத்தை எந்த பாஜக தலைவர்களோ எதிர்க்கட்சி தலைவர்கள் பின்பற்ற போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன கமல்ஹாசன் 100கணக்கான படத்தில் நடிச்சிருக்காரு. நிறைய படங்கள்லாம் இருக்குது. கமல்ஹாசன் நடித்த படங்கள், குருடனா நடித்த படம், கண் தெரியாதவர் நடித்த படம் இருக்குது. ஏன்னா வேறு வில்லனாக நடித்த படங்கள்லாம் இருக்குது. இதுக்கு இடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மோடிஜி வந்தார் இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்து கன்னியாகுமரியில் பேசும்போது அவரை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. பாஜகவை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. யார் அப்படின்னா, நம்ம சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பாஜகவில் இணைந்த அம்மையார் வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி இது பாஜக வந்து ஒரு பாசமான கட்சி, பாசத்தை பொழியக்கூடிய ஒரு கட்சியில் நான் இணைஞ்சிருக்கேன், அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி, பெண்களுக்கு மிகவும் பிடித்த கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி முடித்த வாய் முகூர்த்தமோ என்னமோ நேற்று நைட்டே இந்த எடியூரப்பா மேட்ரு வெளியில் வந்து இப்போ எந்த மூஞ்சியை வச்சு என்ன சொல்ல போகிறான்னு தெரில. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இப்போ தான் சேர்ந்துருக்கீங்க, அதுக்குள்ளே உணர்ச்சி வசப்பட்டு வாய விடாதீங்க, இன்னும் எல்லாமே நடக்கும்மா, இருங்கம்மா, அப்புறம் தான் நீங்கள் வந்து உண்மையை சொல்லணும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்ல கட்சி, பாசமான கட்சி, நேசமான கட்சி, பெண்களுக்கு மீது பாசமான கட்சி, பெண்களுக்கான கட்சி அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அடுத்து நீங்களே அலற பேட்டி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி, பெண்களுக்கு என்ன நடக்குது பிஜேபியில் அப்படின்ற மாதிரி நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. இப்போ தானமாக போயிருக்கீங்க, 10 நாள் 20 நாளுக்குள்ளே எப்படி கருத்து சொல்கிறீங்க? இருங்க, நீங்களும் அலறுவீங்க, ஒரு நாளைக்கு அலற விடுவாங்க. அப்போ சொல்லுவீங்க பெண்கள் பாதுகாப்பு பாசமான கட்சியா நேசமான கட்சியா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க. அவர்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த எடியூரப்பா மேட்ரு, அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே தான் அது பரபரப்பாகுது. மோடி பேசிய கூட்டம் பரபரப்பாகணும்னு பார்த்தாங்க, அதுக்குள்ளே எடியூரப்பா ட்ரெண்டிங் ஆகிட்டார் பயங்கரமாக. தமிழ்நாட்டில் மோடி மேட்ரு டோட்டலாக போங்கா போச்சு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.